அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் நாம் இந்த 2024ஆம் ஆண்டின் ஆகஸ்ட் மாத ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான குரோதி வருடம் ஆடி மாதம் 16ஆம் தேதி வியாழக்கிழமை, தட்சிணாயனம் காலம், துவாதசி திதி, மிருகசீரிடம் நட்சத்திரம், மகா பிரதோஷம் கூடிய நன்னாளில் இந்த 2024ஆம் ஆண்டின் 8வது மாதமான ஆகஸ்ட் மாதம் பிறக்கின்றது. மாத தொடக்கத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் ரிஷபத்தில் குரு செவ்வாய், கடகத்தில் சூரியன் புதன், சிம்மத்தில் சுக்கிரன், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி பகவான் வக்ரகதியிலும், மீனத்தில் ராகு என இந்த ஆகஸ்ட் மாத தொடக்கத்தில் கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. ஆகஸ்ட் மாதம் அற்புதமான மாதம். ஆடி ஆவணி மாதங்கள் இணைந்த மாதம். சூரியன் கடகம் மற்றும் சிம்ம ராசியில் பயணம் செய்வார். ஆகஸ்ட் 16ஆம் தேதி வரை ஆடி மாதம் இருக்கின்றது. இந்த ஆடி மாதம் வளர்பிறை துவாதசி நாளில் தொடங்கி கார்த்திகை மாதம் வளர்பிறை துவாதசி நாள் வரை பெண்கள் துளசி பூஜை செய்து வந்தால் நினைத்தது நடைபெறும். வீட்டில் சகல செல்வங்களும் குவியும். ஆடி மாதம் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் காமாட்சியை வணங்கினால் திருமண தடைகள் விலகி சுபம் உண்டாகும். இந்த ஆடி மாதத்தை பீடை மாதம் என்று ஒதுக்குவார்கள். அது அறியாமை. உண்மையிலேயே பீட மாதம் என்பதுதான் பொருள். அதாவது மனமாகிய பீடத்தில் இறைவனை வைத்து வழிபட வேண்டிய மாதம்தான் இந்த ஆடி மாதம். ஆகஸ்ட் 3ஆம் தேதி ஆடி பெருக்கு வருகின்றது. ஆகஸ்ட் 5ஆம் தேதி ஆடி கார்த்திகை வருகின்றது. ஆகஸ்ட் 11ஆம் தேதி ஆடி அமாவாசை வருகின்றது. ஆகஸ்ட் 13ஆம் தேதி ஆடி பூரம் வருகின்றது. ஆகஸ்ட் 14ஆம் தேதி நாக சதுர்த்தி வருகின்றது. மேலும் இந்த ஆகஸ்ட் மாதம் கிரகங்களின் பெயர்ச்சியினை பார்த்தால் ஆகஸ்ட் 1ஆம் தேதியே சுக்கிரன் சிம்ம ராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். ஆகஸ்ட் 26ஆம் தேதி செவ்வாய் மிதுன ராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். ஆகஸ்ட் 26ஆம் தேதி சுக்கிரன் கன்னி ராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். ஆகஸ்ட் 17ஆம் தேதி சூரியன் சிம்ம ராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். ஆகஸ்ட் 31ஆம் தேதி புதன் சிம்ம ராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். மேலும் மாதம் முழுவதும் சனி பகவான் கும்பராசியிலேயே வக்ரமடைந்திருக்கின்றார். குரு பகவான் ரிஷப ராசியில் சஞ்சரிக்கின்றார். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் மாற்றத்தினால் உங்கள் ராசிக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகின்றது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். சுக்கிரனை ராசி அதிபதியாக கொண்ட ரிஷப ராசி அன்பர்களே, இந்த ஆகஸ்ட் மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்கள் ராசியிலேயே செவ்வாயும் குருவும் சேர்க்கை பெற்றிருக்கின்றார்கள். 3ஆம் இடமான தைரிய வீரியஸ்தானத்தில் புதனுடன் சூரியன் சஞ்சரிக்கின்றார். 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் சஞ்சரிக்கின்றார். 5ஆம் இடமான பஞ்சமஸ்தானத்தில் கேது, 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் ராகு, 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் சனி பகவான் வக்ரகதியிலும் சஞ்சரிக்கின்றார்கள். இந்த கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது கும்பராசியில் உள்ள சனி பகவான் இந்த மாதம் முழுவதும் வக்ர இயக்கத்தில் இருக்கின்றார். உங்கள் ராசிக்கு 9, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி. பாக்கியஸ்தானம் மற்றும் தொழில் ஸ்தானத்திற்கு அதிபதியான அவர் வக்ரம் பெறுவது குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கும். சரளமான பணவரவால் சந்தோஷம் அடைவீர்கள். நம்பிக்கையுடன் பணிகளில் ஈடுபடுவீர்கள். நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்களுக்கும் உதவிகளை செய்து மன நிறைவு அடைவீர்கள். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். மழலை செல்வம் இல்லாதவர்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும். புதிய முதலீடுகளில் தைரியத்துடன் ஈடுபடுவீர்கள். முழு திறமையை வெளிப்படுத்தி வெற்றி பெறுவீர்கள். பழைய கடன்களும் வசூலாகும். வீடு வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும். உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு தேடி வரும். வருமானம் சீராக இருக்கும். விரும்பிய இடமாற்றங்களும் கிடைக்கும். வியாபாரிகள் போட்டிகளையும் பொறாமைகளையும் சந்தித்தாலும் அவற்றை சமாளிப்பீர்கள். சமயோஜித புத்தியால் பிரச்சனைகளில் இருந்து தப்பித்துக் கொள்வீர்கள். அரசியல்வாதிகள் தொண்டர்களுக்கும் நெருங்கியவர்களுக்கும் மிகப்பெரிய உதவிகளை செய்து பாராட்டுகளை பெறுவீர்கள். கலைத்துறையினர் வளர்ச்சியை காண்பீர்கள். புதிய வாகனங்களை வாங்கும் வாய்ப்பும் உண்டாகும். பெண்மணிகளுக்கு குடும்பத்தில் அமைதி நிலவும். மாணவமணிகள் படிப்பில் வெற்றி வாகை சூடுவீர்கள். அதே நேரம் விளையாடும் நேரங்களில் கவனமாக இருக்க வேண்டும். மேலும் மாத தொடக்கத்தில் இருந்தே உங்கள் ராசியில் குருவும் செவ்வாயும் இணைந்து சஞ்சரிக்கின்றார்கள். உங்கள் ராசிக்கு குரு லாபாதிபதி, செவ்வாய் விரையாதிபதி. இவை இரண்டும் சேரும் பொழுது கிடைக்கும் லாபம் முழுவதும் விரயமாகும் நிலை உருவாகும். எனவே சேமிக்க இயலாது. ஒரு தொகை செலவழிந்த பின்னரே அடுத்த தொகை கைக்கு வரும். இட விற்பனை மூலமாக லாபம் கிடைக்கலாம். ஆனால் கிடைத்த லாபத்தை தொழிலுக்கான மூலதனமாக உபயோகப்படுத்திக் கொள்ள இயலாது. உத்தியோகம், வீடு மாற்றம், இடமாற்றம் போன்றவை சந்திக்க நேரிடும். மேலும் மாத தொடக்கத்தில் கடகராசியில் சஞ்சரிக்கும் புதன் வக்ரம் பெறுகின்றார். உங்கள் ராசிக்கு தன பஞ்சமாதிபதியானவர் புதன். அவர் வக்ரம் பெறும் பொழுது பணத்தட்டுப்பாடு அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கலில் குழப்பம்
ஏற்படும். ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் வாங்கும் சூழல் உருவாகலாம். எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. நினைத்தது ஒன்றும் நடந்தது ஒன்றுமாக இருக்கலாம். தொழிலில் குறுக்கீடுகள் ஏற்படும். உத்தியோகத்தில் உங்கள் திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்காது. மேலும் ஆகஸ்ட் 1ஆம் தேதியே சிம்ம ராசிக்கு சுக்கிரன் செல்கிறார். உங்கள் ராசிநாதனாகவும் 6ஆம் இடத்திற்கு அதிபதியாகவும் விளங்குபவர் சுக்கிரன். அவர் சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் வேளையில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். பொருளாதார நிலை சீராகவும் சிறப்பாகவும் இருக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. வெளிநாட்டில் உள்ள நல்ல நிறுவனங்களில் இருந்து பணிபுரிய அழைப்புகள் வரலாம். எதிரிகள் விலகுவார்கள். இல்லத்தில் நல்ல சம்பவங்கள் நடைபெறுவதற்கான அறிகுறிகள் தென்படும். ஆகாரத்தில் கட்டுப்பாடு செலுத்தி ஆரோக்கியத்தை சீராக வைத்துக் கொள்ள முயற்சி செய்யுங்கள். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புகழ் கூடும். வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கு மாற்றிடத்தவர்களின் ஒத்துழைப்போடு எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மேல் அதிகாரிகளின் ஆதரவு திருப்தி தரும். கலைஞர்களுக்கு ஒப்பந்தங்கள் வந்து சேரும். மாணவ மாணவிகளுக்கு ஆசிரியர்களின் ஆதரவு உண்டு. குடும்பத்தில் சுப காரியங்கள் நடைபெறும். வருமானம் திருப்தி தரும். அபார ஆற்றல் பிறக்கும். அக்கம் பக்கத்தினரின் தொல்லையிலிருந்து விடுபடுவீர்கள். நகை ஆபரணங்கள் வாங்குவீர்கள். தம்பதியினர் இடையே ஒற்றுமை மேம்படும். அக்கம் பக்கத்தினர் அனுசரணையுடன் இருப்பார்கள். எந்த பிரச்சனை வந்தாலும் அதை குரு கேது பார்வையால் எளிதில் முறியடிப்பீர்கள். பொன் பொருள் கிடைக்கும். எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். பணவரவு இருக்கும். தேவையான பொருட்களை வாங்குவீர்கள். அவ்வப்போது செலவுகள் வந்தாலும் அதை ஈடுகட்டும் அளவுக்கு வருமானம் இருக்கத்தான் செய்யும். குருவின் 9ஆம் இடத்து பார்வையால் செல்வாக்கு மேம்படும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். எண்ணற்ற பல வசதிகள் கிடைக்கும். சிலர் வேலை நிமித்தமாக குடும்பத்தை விட்டு பிரிந்து செல்ல நேரிடலாம். உத்தியோகத்தில் முன்னேற்றம் இருக்கும். வேலை பளு குறையும். மேல் அதிகாரிகளின் அனுசரணை கிடைக்கும். சிலருக்கு இடமாற்றம் வரலாம். வேலையின்றி இருப்பவர்கள் வேலை கிடைக்க பெறுவீர்கள். பாதுகாப்பு தொடர்பான வேலையில் இருப்பவர்கள் சிறப்பான முன்னேற்றத்தை காண்பீர்கள். எழுத்தாளர்கள், பத்திரிகையாளர்கள், ஆசிரியர் பணியில் இருப்பவர்களுக்கு இந்த காலம் உன்னதமாக இருக்கும். மருத்துவர்கள் கூடுதல் பலன்களை காண்பீர்கள். அலுவலக ரீதியாக முன்னேற்றமான சம்பவம் நடக்கும். வக்கீல்கள் நீங்கள் நடத்தும் வழக்குகளில் சாதகமான தீர்ப்பை பெறுவீர்கள். வியாபாரம் வளர்முகமாக இருக்கும். பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும். உங்களிடம் வேலை பார்ப்பவர்கள் நன்றியுடன் இருப்பார்கள். வாடிக்கையாளர் மத்தியில் நல்ல பெயர் கிடைக்கும். தங்கம், வெள்ளி, வைரம் போன்ற நகைகள் வியாபாரம் செய்பவர்கள் அதிக லாபத்தை பெறுவீர்கள். கோவில் மற்றும் புண்ணிய காரியங்களுக்கான தொழில் சிறந்து விளங்கும். தொழில் ரீதியாக வெளியூர் பயணம் சென்றவர்கள் வீடு திரும்புவார்கள். செப்டம்பர் மாதத்திற்கு பிறகு பெண்களை பங்குதாரராக கொண்ட நிறுவனம் நல்ல முன்னேற்றம் அடையும். பங்கு வர்த்தகம் நல்ல லாபத்தை தரும். வழக்கு விவகாரங்களில் மெத்தனமாக இருக்க வேண்டாம். கலைஞர்கள் முன்னேற்றம் காண்பீர்கள். புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். உங்கள் முன்னேற்றத்திற்கு பெண்கள் மிகவும் உறுதுணையாக இருப்பார்கள். அரசியல்வாதிகள், சமூக நல சேவகர்கள் சிறப்பு பெறுவீர்கள். முக்கிய பொறுப்பு கிடைக்க வாய்ப்பு உள்ளது. மாணவர்களுக்கு குரு பார்வை சாதகமாக இருப்பதால் அனுகூலமான காற்று வீசப்போகின்றது. சிறப்பான நிலையை காண்பீர்கள். நல்ல மதிப்பெண் கிடைக்கும். விவசாயிகளுக்கு பாசிப்பயிறு, நெல், மஞ்சள், கொண்டைக்கடலை, கொள்ளு, துவரை, பல வகைகள் நல்ல வருமானத்தை கொடுக்கும். கால்நடை செல்வம் பெருகும். ஆடு, கோழி வளர்ப்பில் நல்ல வருமானத்தை பெறுவீர்கள். புதிய சொத்து வாங்க அனுகூலம் உண்டு. பெண்களுக்கு தனம், மனம் நிறைவாக இருக்கும். கடவுளின் கருணை உங்களுக்கு கிடைக்கும். உற்சாகம் பிறக்கும். உறவினர்கள் உதவியாக இருப்பார்கள். குருவின் 7ஆம் இடத்து பார்வையால் சுப நிகழ்ச்சிகள் கைகூடும். சகோதரிகளால் மேன்மை உண்டு. குழந்தை பாக்கியம் கிடைக்கும். வேலையில் மனமகிழ்ச்சி ஏற்படும். உயர்ந்த பதவி கிடைக்கும். சுய தொழில் செய்து வரும் பெண்களுக்கு லாபம் சிறப்பாக இருக்கும். உஷ்ணம், தோல் தொடர்பான நோய் பூரண குணமடையும். இந்த ரிஷபராசி அன்பர்கள் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுங்கள். ஆஞ்சநேயர் வழிபாடு உங்கள் வாழ்வில் தடையை அகற்றி முன்னேற்றத்தை கொடுக்கும். குரு பகவானுக்கு முல்லை மலர் மாலை அணிவித்து வணங்குங்கள். ஊனமுற்றவர்களுக்கும் ஆதரவற்ற மூதாட்டிகளுக்கும் இயன்ற உதவியை செய்யுங்கள். இந்த ஆகஸ்ட் மாதம் இந்த ரிஷபராசி அன்பர்கள் அனைவருக்கும் நன்மையே நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.